வாடை வருகிறது. என்னன்னு தெரியலையே. அவனுக்கு கண்ணை திறந்து பார்த்தாரு. கண்ணை திறந்து பார்த்த உடனே அந்த அம்மா இருந்தாங்க பாரு. அந்த அம்மாவுடைய அழகை கண்டு அவருக்கு அப்பவே விந்து கடிதம் வாங்கி போச்சு. ஆமா, அப்படி விந்து கடிதம் வாங்கின உடனே அந்த விந்தாகப்பட்டது அந்த ஓம குண்டத்துல விழுந்துச்சு. ஆமா, அந்த ஓம குண்டத்துல விழுந்த உடனே அந்த ஓம குண்டத்திலே ரிஷிப்பிண்ட இரவு தங்காதுங்கிற பழமொழி போல அந்த ஓம குண்டத்திலே நான் பிறந்துட்டப்பா. பரவாயில்லைங்க. ஆமா, ஓம குண்டத்துல நான் பிறந்த உடனே அப்பா எனக்கு பேர் என்ன வந்துச்சு? கும்பத்தில் ஆனா பிறந்து சில காலம் வளர்ந்து வந்தவார் 5 வயதான உடனே எங்க அப்பா எடுத்து சென்று என்ன எங்க சேர்க்கிறாங்க. அக்கினி கோத்திரம் சொல்லக்கூடிய இடத்தில் என்ன கல்வி வாசிக்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்க. அப்படி சேர்த்த உடனே என் கூட யார் படிக்கிறார்? அந்த பாஞ்சால மன்ன படிக்கிறார். ஆமா, அவர் என் கூட படித்து வந்த உடனே நான் 20 படித்து வந்த மாதிரி. அதாவது எனக்கு கல்வி மிக அருமையா ஏறுது. பாடம் ஏறி போச்சு. ஆமா, அந்த பாஞ்சால மன்னனுக்கும் பாடம் ஏறவில்லை. கற்பிக்க முடியல. காரணம் என்ன? அவனுக்கும் செல்வச்செருக்கு அதிகம். ஆமா, அதாவது செல்வம் இடத்துல கல்வி இருக்காது. கல்வி இருக்கிற இடத்துல செல்வம் இருக்காது. அந்த செல்வச்செருக்குனால அவனுக்கு பாடம் ஏறவில்லை. அப்படி ஏறாம இருந்த உடனே சரி நான் பாடம் கத்து வீட்டுக்கு வந்துட்டேன். அவன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி போன உடனே சில காலம் நடந்தது. எனக்கு திருமணம் ஆச்சுப்பா. ஆமா, நான் யார வளர்ந்து திருமணம் செய்தேன்? அந்த கிருபாச்சாரியுடைய தங்கை கிருபாங்கனியை மணந்தான். ஆமா, கிருபாங்கனியை மணந்து சில காலமாக எங்களுக்கு பிள்ளை என்பது இல்லை, குழந்தையே கிடையாது. ஆமா, அப்படி நாங்க வளர்ந்து வர நேரத்துல வாழ்ந்து வர நேரத்துல ஒரு நாள் பாஞ்சால மன திரும்ப என்கிட்ட வராரு. ஆமா, ஐயா தோழாச்சாரி அவர்களே, நீங்க நல்ல முறையில பாடம் கத்துக்கிட்டீங்க. எனக்கு பாடம் என்பது ஏறல. நீங்க எனக்கு 2வது குருவா இருந்து நீங்க கத்துக்கிற பாடத்தை அனைத்து எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா பிற்காலத்தில் இந்த பாஞ்சால நாட்டை நான் ஆளும் பொழுது இந்த நாட்டிலே உங்களுக்கு பாதி பாகம் தரேன். ஆமா, அப்படின்னு சொன்னாரு. அதன் பிரகாரமே நானும் அவருக்கு பாடம் கத்து கொடுத்தேன். பாடம் கத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. இப்ப நமக்கு எதுக்கு பாடத்துல அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. போன உடனே சில காலம் கழித்து எங்க வீட்டுல அஸ்வத்தின் வயசுல ஒரு குழந்தை பிறந்தது. அப்படி பிறந்த உடனே அந்த குதிரைக்கு அந்த பிள்ளைக்கு பேர் தான் அஸ்வத்தாமன். ஆனா எங்க அம்மா எங்க வீட்டுக்காரம்மா சொல்றாங்க கிருபாங்கனி, ஐயா இந்த குழந்தை ஒரு தாய் வயிற்றிலே பிறந்திருந்தால் தாய்ப்பாலை கொடுத்து இந்த பிள்ளையை வளர்க்கலாம். இதுவோ ஒரு குதிரை வயிற்றுல பிறந்திருக்குது, இதை நம்ம எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எங்க வீட்டுக்காரம்மா ஒரு வழி சொல்றாங்க. ஆமா, என்னமான்னு கேக்குறேன். ஏற்கனவே காலத்துல பாஞ்சால மன்னன் ஓடி வந்து எனக்கு கல்வி கத்து கொடுத்தா உங்களுக்கு பாதி பாதங்கரன் சொன்னானே, நமக்கு பாதி நாடு எல்லாம் வேண்டாம், இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு நீங்க போய் ஒரு பசுவும் கன்றும் வாங்கிடுவாங்க அப்படியே எங்க வீட்டுக்காரம்மா சொல்றாங்க. அவங்க பேச்சு கேட்டுன்னு நான் நேரா எங்க போறேன்? பாஞ்சால தேசம் போறேன். பாஞ்சால தேசம் போன உடனே அவன் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். யூகி என்று சொல்லக்கூடிய மந்திரி வாசப்பட்டு இருக்கிறான். நான் அவங்கிட்ட போய் ஐயா உங்க மகாராஜா இருந்தா துரோணாச்சாரி வந்திருக்காருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இவன் போய் சொல்லிருப்பான் போல. சொன்ன உடனே அவன் நான் நினைச்சுக்கிறான் நம்ம பாதி நாட்டத்தரம் சொன்னமே அதை கேட்கதான் வந்திருக்கான் துரோணாச்சாரி. அவன் நினைச்சுக்கின்னு அந்த யூகி என்ற மந்திரியை விட்டு என்ன அடியோதண்டமா அடித்து என்ன பங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டான். நான் அங்க இருந்து வந்தேன். என்னன்னு வந்தேன்? அடே பாஞ்சால மன்னா, எப்பொழுது என்னை இப்பேற்பட்ட சபையில் பங்கு செய்தாயோ உன்னை போல ஒரு சத்திரியன் நான் வித்தை கத்து கொடுத்து உன்னை பங்கு செய்யாவிட்டால் என் பெயர் துரோணாச்சாரி அல்ல. ஆமா, அப்படி நாங்க சபதம் செய்துட்டு நேரா நான் என் நாட்டுக்கு வந்துட்டேன். வந்து துரியோதனாதிகள் 100 பேருக்கும் பாண்டவரை ராஜாக்களுக்கும் 105 பேருக்கும் சகல விதமான வித்தைகள் நான் கத்து கொடுத்தேன். ஆமா, அப்படி கத்து கொடுத்த உடனே ஒரு நாள் தினத்துல துரியோதனாதிகள் 100 பேர் வந்து கேக்குறாங்க, ஐயா உங்களுக்கு குரு காணிக்கை நான் என்ன கொடுக்கணும்? குரு காணிக்கை என்ன பொருள் வேண்டும்? ஆமா, அப்படின்னு கேட்டாங்க பாரு. அப்ப நான் சொல்றேன், அடே துரியோதனா, அந்த பாஞ்சால மன்னன் நான் பங்கு செய்யறேன் அப்படின்னு சத்தியம் செய்திருக்கேன். அதனால உங்களுக்கு குரு காணிக்கை எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இங்க இருந்து போய் பாஞ்சால மன்னன் அடியோதண்டமா அடித்து மடவீரிய ரத கொடி கம்பத்தில் கட்டி என்கிட்ட கொண்டு வந்து விட்டீங்கன்னா இதுவே எனக்கு குரு காணிக்கை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன பாரு. 100 பேரும் போனாங்க. போன உடனே
பாஞ்சால மன்னர் பார்க்கல இல்ல யூகி என்று சொல்லக்கூடிய மந்திரி கையால் அடிபட்டு 100 பேர் அவைய முகுந்து ஏங்கிட்டு ஓடிட்டாங்க திரும்பி வந்தாங்க. ஆமா பார்த்த உடனே அடப்படா சோத்துப்பட்டி பசங்க நினைச்சீங்கன்னு அவர் அர்ஜுன ஓடியாந்தான் பீம ஓடியாந்தான் உங்களுக்கு குறுக்காளிக்கு என்ன செய்யணும்னா உனக்கு குறுக்காளிக்கு நாங்க ஏதாவது செய்யணுமா? பாஞ்சால மன்னர் கொண்டு வாடான்னு அர்ஜுன பீம 2 பேரும் போனாங்க. பீம அந்த யூகி என்று சொல்லக்கூடிய மந்திரி அடிச்சான். அர்ஜுன போய் பாஞ்சால மன்னர் அடியோதனம் அடித்து வடல் வீடு எதகோடி கம்பத்தில் கட்டி ஏன் பாதத்துல குழந்தை வேலை செய்யலாம். அப்படி செய்த உடனே அடே அர்ஜுனா அவன் ஒரு நாட்டுக்கு பேரரசன் பண்ண நாட்டுக்கு பேரரசன் என்னுடைய சபை நிறைவேறிவிட்டது. இதுக்கு மேல அவனை எதுவும் செய்யாதீங்க, அவனை கட்ட விட்டு விடு, அவன் நாட்டுக்கு போகட்டும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் அப்படி போன மாதிரி அவுத்து விட்ட உடனே அவங்க ஒரு சத்தியம் செய்துட்டு போறான். என்னன்னு அடே துரோணாச்சாரி, எப்ப நீ என்னை இப்பேற்பட்ட சபையில் நீ பங்கு செய்தாயோ என்னை அடிச்சு தந்தா பாரு அர்ஜுன, அதாவது என்னை நீ அவமானப்படுத்தின பாரு, உன்னை கொல்வதற்கு ஒரு ஆணையம் அதை என்ன அடிச்சு வைத்ததா பாரு அர்ஜுன, அவன் தோளுக்கு சேர்ந்த ஒரு பெண்ணையும் நான் பெற்றெடுக்காவிட்டால் என் பெயர் பாஞ்சால மன்னன் அல்ல அப்படின்னு அவன் சபதம் செய்துட்டு போயிட்டான். ஆமா அவன் சபதம் செய்துட்டு போயிட்டானே. ஆனா அப்படி இருந்த போதிலும் சபதம் செய்துட்டு போயிருக்கலாம். சபதம் நம்ம என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வளர்ந்து வர நேரத்துல துரியோதனன் இருக்கான் பார். இவன் என்ன செய்யறது தெரியுமா? சிறு வயதுல இருந்து அவனுக்கு பாண்டவருக்கும் துரியோதனுக்கு பகதான். சின்ன வயசுல இருந்து ஆவாத ஒரு காரணம் என்ன செய்யறான்? அது ஆவாத ஒரு காரணம் ஏன் வச்சிருக்க, அதுக்கு நானும் ஒரு காரணமா இருப்பேன். நீ ஒரு காரணம். ஆமா எப்படின்னா சின்ன வயசுல 105 பேர் என்கிட்ட கத்துக்க வித்த கத்து வந்தாங்க பாரு. அந்த நேரத்துல நான் ஒரு நாள் காலையில போய் தடாகத்துல குளிக்க போனேன். குளத்துக்கு குளிக்க போனீங்க? ஆமா. அந்த குளத்துல ஒரு முதலையாகப்பட்டது ஓடி அந்த காலை பிடிச்சி பாரு. அடியே துரியோதனா ஓடி வந்து காப்பாத்துக்கடா அப்படின்னு பாரு. இவன் 100 பேர் ஓடி வந்தானே. ஓடி வந்து ஒரு கல்லு கரையில கிடக்கு பாரு, கல்லு எடுத்து முதல்ல குறி பார்த்து அடிக்கிறான். முதல்ல பார்த்து கல்லியில அடிக்கிறானுங்க. ஆமா அப்படி அடிச்ச உடனே முதலுக்கு கோபம் அதிகமாகி போச்சு. அது இன்னும் 2 காலை உள்ள இழுக்கும் போது ஏன்னா முதலைக்கு தண்ணீர பலம் அதனால இழுத்து போச்சு பாரு. அப்ப நான் நினைச்ச சோத்துப்பட்டி பசங்களா நான் உங்களை மாதிரி கூட்டம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடி அர்ஜுனா ஓடி வந்து என்ன காப்பாத்துறான பாரு. அவன் ஓடி வந்தான், கரும்பு வெள்ள வளைத்தான், அருமை கடையா தொடுத்தான், ஒரு மந்திர சொல்லி அம்பு விட்டான் பாரு. அம்பு ஓடி வந்து முதலுடைய வாழை கீச்சு வச்சு நம்ம காலை விட்டுட்டு நான் வெளியே வந்து துரியோதனாதிக்கு என்ன பரிசு கொடுத்தேன்? ஆம பரிசு கொடுத்தேன். ஆமா பரிசு. ஆமா அர்ஜுனனுக்கு யானை பரிசு கொடுத்தேன். அப்ப பார்த்தா துரியோதன இவனே எப்ப பார்த்தா நல்ல பேர் எடுத்துனே வரானே, இவனை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து பகையை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டே வந்துட்டாங்க. ஆமா அப்படி வளர்த்து வந்த ஒரு காரணம் போய் பாஞ்சாலம் எது பேச அவங்களை விடக்கூடாது சொல்லிட்டு ஐவர் ராஜாக்கள் லேசா வரவழைத்து சூதுவங்களை ஆடி நாடுராஜ் அனைத்து பறித்து கொண்டு அடே பாண்டவர்களே உங்களுக்கு பாதி வாங்க வேண்டுமானால் 12 வருட வனவாசம் ஓராண்டு ஐயாத வாசம் 13 கழித்து வந்தால் நாடு தரேன் அப்படின்னு துரியோதனன் சொல்லிட்டான். அவளை 12 வருஷத்தை 12 நாளா கழித்துட்டு உலகமாக முடிய ஒரு தூதா அனுப்பலாம். நான் கேட்க போட்டால் படுத்தவனே நீ வந்து வாங்கறது கேட்டு பிரித்து கொடுக்குறாரா போடான்ட்டான். அடுத்து மாலாயகன் வந்தாரு, அவரு வந்து வாங்கத்தை கேட்டாரு, அங்கேயும் கொடுக்க மாட்டான்னா அவர் மாலாயகன் என்னாரு நாட்டை கொடுக்கலாம் வாட்டமான சண்டை ஏற்படும். ஆமா அப்படின்னு அவரு சொன்னாரு. துரியோதனா சண்டை வச்சா நான் பாத்துக்கிட்டா போடாம அப்ப பகவான் என்றாரு. துரியோதன 10 நாள் சொல்றான், ஜவுளி நான்றான் ஏன்னா அவனுக்கு போய் 10 நாள் 8 நாளே வேலை போடும். 18 நாளும் சண்டையை வச்சுட்டாங்க. அதாவது 1 முதல் 10 நாள் வரைக்கும் பீஷ்மாச்சாரிக்கு 10ஆம் நாள் சண்டையில சிகண்டியன்ல சொல்லக்கூடிய பானத்தால பீஷ்மாச்சாரி தர்பாசனத்துல சாதிச்சாரு தர்பாசனத்துல. ஆனா 10 நாள்ல இருந்து 5 நாள் வரைக்கும் எனக்கு சேனாதிபதி 5 நாள் சேனாதிபதி. ஆமா நேற்று 12ஆம் நாள்ல அந்த நரகாசுரனுடைய பிள்ளையும் பகதத்தனையும் அதாவது ஐவர் ராஜாக்கள் மடிச்சிட்டாங்க. அந்த துரியோதனன் என்ன பண்ணா என்ன வெகுண்டு பேசுறான், குருநாதா நீ எனக்கு சாதகமா தான் சண்டை போடுறியா இல்ல பாண்டவருக்கு சாதகமா சண்டை போடுறியா அப்படின்னு வெகுண்டு பேசிட்டான். அவன் என்ன சொல்லிருக்கேன், அடே துரியோதனா நீ அதற்கு அஞ்ச வேண்டாம், நீ 12 போனா போது நாளைக்கு 13ஆம் நாள் சண்டையில தர்மராஜ் இருக்காம தர்மராஜாவை போய் மணல் வீரர் ரதகுடி கம்பத்தில் கட்டி உன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துற, நீ உன் வாழாயத்தை எடுத்து அவனை ஒரே வெட்ட வெட்டிடுறான். அவன் வெட்டிட்டா மீதி 4 பேர் தாழ்ந்து நாடு உனக்கே சொந்தம் அப்படின்னு சத்தியம் கொடுத்துருக்கிறேன். ஆனா இன்ற இடத்துல துரியோதன காரணமா கூப்பிட்டுருக்கான். துரியோதனை இருந்தா குரு வந்துட்டு சொல்லு குருநாதர் வந்துட்டாருங்க. அவரு எனக்கு ஆமா வந்துட்டாருங்க. குருநாதா
வணக்கம் சுகமா வாழ்ந்து போயின்று நீ வாழ்வாய் என்னுடைய பாதத்தை மனிதனால் சுகமாக வாழக்கிறது. எந்த குருநாதா சுகமா வாழணும்னா எந்த வகையில எப்படி நான் சுகமா வாழ்வது? ஏண்டா குருநாதா துரியோதனா, நேற்று 12ஆம் நாள் அமர் நடந்தது நல்லா தெரியும். ஆமா சுகமா வாழு துரியோதனான்னு சொல்றேன், நியாயமா இது குருநாதா? துரியோதனா, குருநாதா ஏத்தி என்ன பேசுறேன்? ஆமா, நான் தான் தர்மர் கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படைன்னு சொல்லிட்டேன். அப்படியே கவலை. அதனால் இன்றைக்கு நீ உனக்கு கைத்தா அவனை கொடுத்தா நான் போயிடுறேன். அப்படியா? தந்தை தந்தை உனக்கு இன்னைக்கு வேலை இல்ல. அதான் போய் சேருங்க. போய் சேர்ப்போ. ஏடா அவன் தான் போய் வான்னு சொல்ல போன்னு சொல்றான். நானும் போய் வரேன்னு சொல்ல போறேன்னா போறேன். சொல்றியா? சரி விடு. இது யாரை விட்டது? அதான் இது யாரா விடுமா? உனக்கு என்ன மாதிரி தெரியல. சரி என்ன இது போறேன்னு சொல்றியே. என்னையா சண்டைக்கு சண்டையா? தர்மரை பிடிச்சிரு. தர்மரம் பிடிச்சிட்டு வர போறேன். பிடிச்சிட்டு தான் போறேன். ஒரு கதை தெரியுமா? ஏன்பா காட்டு போன கல்யாணத்துக்கு கோயை வச்சு வைக்க போயிட்டான். யாரு காட்டு பூனை யாரு போய் இதுல புரிஞ்சுனா சரிதான். விட்டுதான் அவன் காட்டு பூனை நான் போயா அவனா என்ன புடிச்சிருவான்றியா? இப்ப போறேன். அப்படியே காட்டு போன எதிர்பார்த்துருக்கு. அப்படியே ஒரே அமுக்குதான். அவனுக்கு அமைக்க ஒரு குழு குடிக்க அப்படியே முடியும் போது பாக்க போறோம். போய் பாடுறா, அதெல்லாம் வேற ஆளை பாடுறா. வேற ஆள் எதுக்குலாம் நான் கிடையாது. அப்படியா? என்ன? சரி பாக்கலாம். ஆகலாம் யாரா வேண்டாம். நீ ஒண்ணா? வேட்டைக்கார பொழுது காட்டு பூனை தெரியுறியா? சரி புறப்படலாமா? சரி பாத்தியா? ஏய் ஓ அட பாவி ஐயா நின்னு பார்க்காத போயிருந்தா முதல்ல போகல சொல்லுறா. எப்படியா? ஏய் நம்ம தர்மம் தனியா இருக்கோம். ஆமா. போய் லேசா புடிச்சிட்டு வந்துடுறாங்க. வந்தா ஐயா அதான் நேற்று எட்ட சமதம் எப்படியோ பாண்டவருக்கு தெரிஞ்சு போயிட்டு பாண்டவர் தெரிந்து போய் போனாச்சார் வருவாரு அண்ணா தர்மனை கொண்டு போயிடுவாரு அப்படின்னு தெரிந்து தர்மனை என்ன செய்வீங்க பாத்தியா? உட்கார வச்சு நடுவுல உட்கார வச்சு பீம ஒரு பக்கம் காவல், தம்பிமார் 4 பேர் ஆள் அர்ஜுன ஒரு பக்கம் காவல், ரகுல ஒரு பக்கம் காவல், காவல் சகாதேவ ஒரு பக்கம் காவல். ஐயோ ஐயோ 4 பேர் 4 திசையில காவலாக்குறானுங்க. இப்ப நேரா உள்ள அவன் காவலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பாப்ப கொண்டு வந்து நீதான் நான் போய் பாத்துட்டு சொன்னியா? இப்ப போய்கிட்டு இருந்தப்போ ஏடா அங்க கிட்ட போய் பாடா தர்மன் வர போறான். அதான் போய் உதவாங்கடான்னு சொல்றேன். என்ன நான் உதவாங்கிற ஆளா? அதான் ஏய் இவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆமா. லேசுப்பட்ட ஆளா பீமா நான் ஏன்ட அதாவது
பீம் எப்பேற்பட்ட ஆளு முதுகு கழிப்பு புகை கழிப்பிடுவான் உள்ள பூந்தாயா முதுகு புகை கிளப்பிடுவான் குருகுன்னு பார்க்க மாட்டான் இந்த இடத்துல யுத்தகல பூமின்னா குருவாவது மாணவனாவது ஆமா அடி பள்ளி பற்றி கிளப்பிடுவான் சரி நேரா திருப்பு ரதத்தை திருப்பி அங்க போய் துரியோதனன்ட்ட போய் ஒரு தந்திரம் சொல்லுவோம் புறப்படு என்ன குருநாதா ரோட்ல படுத்தாங்க தூக்கிறது அங்க ஓட்டல் சொல்லிட்டு போயா தர்மம் ஓட்டல் வாப்பா என்ன சொல்லிட்டு போனார் தாம்பளம் வாங்கிக்கணும் போய் இட்டு வரந்தாரு தருமனை போய் நான் இதான் அழைச்சிட்டு வந்துடுறேன் ஆமா பண்ணு எங்க தருமன் இல்லாத சும்மா வந்திருக்கேன் என்ன காரணம் நான் போய் தரும் வர பிடிச்சிட்டு வரல ஏன் தெரியுமா என்ன நடந்து கூட தெரியுமா நான் அங்க போய் பார்த்த பாரு அங்க பார்த்த உடனே அங்க என்ன நடக்குது அவன் கையிலே கேதரிகள் ஏந்தி காளையை போட்டு கையிலே கேதரிகள் ஏந்தி காளையை போட்டு காவலுக்கு நிற்கின்றான் ஐயோ காவலுக்கு நிற்கின்றான் ஐயோ துரியோதனா நாங்க போன பாரு அங்க போன உடனே அந்த பீமஜான ஒரு பக்கம் கெதை ஏறி அப்படியே சிங்கம் மாதிரி நிக்கிறோம் உள்ள பூந்தா பீமம் ஒரு பக்கம் காவல் உள்ள பற்றை கிளப்பிடுவோம் 4 பேர் 4 திசையில பீமம் நிக்கிறான் மறுபக்கம் அர்ஜுனன் நிக்கிறான் அந்த பக்கம் நகுலன் நிக்கிறான் இந்த பக்கம் சகாதேவன் நிக்கிறான் தர்மனை நடுப்பக்கமா உட்கார வச்சு 4 பேரும் 4 மூலையா காவல் இருக்கிறோம் என்னால உதவாங்க முடியாது திரும்பி வந்துட்டேன் யாரு பச்சரிசி சாதம் குருநாதருக்கு போட்டு என் பக்கத்துல வச்சிருந்தது தெண்டை சாப்பாடு பச்சரிசி போடுறேன் இவனை போடுறேன் என்ன தெரியாதுனா என்னையா என்னையா தருமனை பிடிச்சு வந்துட்டு போறாம திரும்பி வர புடிச்சுட்டு கொஞ்சம் பொருள் இந்த ஊர்ல இருந்தா அடுத்த ஊர்ல கூட போக எனக்கு பிடிக்கல யாரு ஊரை விட்டுருவான் அது போல எவ்வளவு புடிச்சு பண்ணி பிடிச்சிட்டு வர வேண்டியதான் புடிச்சா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கா என்ன ஒரு தந்திரம் இருக்குது என்ன ஏன்னா துரியோதனால 4 பேர் 4 கூட நிக்கிறது பாண்டவர் ஆமா அவனை பிரிக்கிறதுக்கு ஒரு வழி அவனை பிரிச்சு கூட்டிட்டு வர்றோம் எப்படின்னா உங்ககிட்ட இருக்க அந்த சஞ்சீவ் கடத்து ஒரு 60,000 பேர் வெங்கல விதக்காரன் சாப்பிட்டு பின்னாடி போய் தூங்குறான் உள்ள போய் தூங்குறான் துயிலாக்கிறான் அந்த 60,000 பேர் இப்ப கூப்பிட்டோம்னா இவன் 60,000 பேர் போய் வெங்கல விதக்காரர் சஞ்சீவ கருத்தர் வெங்கல விதக்காரர் ஆமா 60,000 பேர் அவங்க 60,000 பேரை கூப்பிட்டு திசைக்கு 15,000 பேரா பிரிச்சு திசைக்கு 15,000 பேரா பிரிச்சு நகுமுக சண்டை வலிய சண்டை வம்பு சண்டை நடப்பதால் நகுமுக சண்டை ஆமா வம்பு சண்டை இழுத்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே 4 திசையா பிரிச்சு அதே பீமா சண்டை கண்டிக்கு வரா அப்படின்னா அந்த இடத்த விட்டு நவுந்து விட்டு வந்து இவன் வருவான் அடே அர்ஜுனா வாழ சண்டை அவன் போவான் ஆமா நகுலா வாடனா இவன் போவான் சகாதேவ வாடனா அவன் போவான் கரெக்ட் அப்ப தர்மர் நடுமதில் சும்மா உட்காந்தே கிடப்பான் தனியா இருப்பாரு அப்ப போய் நாம வாடானா வந்து போறா கூப்பிடுவேன் ஆள் இல்லாத கடையில போய் வெள்ளை கடையை தூக்கிட்டு வந்துருன்னு சொல்றாங்க ஒரே விட்டுறான் வெள்ளை கடையில தெரியுது குருநாதர் சொல்றாங்க ஆமா இது நல்லதா சரி அதனால சீக்கிரமாக திசைக்கு 15,000 பேர் 60,000 மொத்தமா கொண்டு வந்தா போயிட்டு வா இதோ சஞ்சய கருத்தர்
Yeah.